எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் புளியோதரை செய்கிறதுக்கு புளிக்காய்ச்சல் எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது என்னுடைய மெத்தடு. முக்கியமாக அதில் அந்த தாளிதம்லாம் ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்க நம்ம எப்படி இதை செய்யணும், கோவில் புளியோதரை கலராகட்டும் டேஸ்ட் ஆகட்டும் அதே மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி இதை தயார் பண்ணணும், முக்கியமாக இதை ஃப்ரிட்ஜிலே வைக்காமல் வெளியே வச்சுருந்தா கூட இதுக்கு எந்த டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணால் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறேன். நிறைய டிப்ஸு சொல்ல போகிறேன். அவசியம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் டேஸ்ட்டான புளியோதரை செய்யலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புளிக்காய்ச்சல் செய்யறதுக்கு புளி பார்த்தீங்கன்னா நல்லா உருட்டி வச்சுருக்கேன். 100 கிராம் புளி. அளவு நமக்கு தெரியல அப்படின்னா நமக்கு ஆரஞ்சு சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துட்டு நல்லா பிரித்து விட்டு ஒரு தடவை நார்மல் தண்ணியில் நல்லா அலம்பிக்கோங்க. அலம்பி அந்த தண்ணியை வடிச்சிட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீர் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த புளி பல்ப்பு வந்து நல்லா கிடைக்கும், திக்காக இருக்கும். அதனால் இந்த டிப்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா புளியோதரை பொடி தயார் பண்ணணும். முக்கியமாக அந்த காலத்துலலாம் எங்கள் தாத்தா பண்ணுறப்ப இந்த பொடியே செய்ய மாட்டார். நான் அதை செஞ்சுன்னு வரப்போ எப்படி செய்வாருன்னு சொல்கிறேன். 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். அப்புறம் கட்டி பெருங்காயம் எடுத்துட்டுருக்கேன், பீசி பெருங்காயம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துட்டுருக்கேன். மல்லி 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன். அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக நம்ம மற்ற சாமான்களை விட கொஞ்சம் அதிகமாக ஒரு 2.5-3 டீஸ்பூன் எள் எடுத்துக்கிறேன். புளியோதரை அப்படின்னு சொன்னால் நல்ல எள்ளு வாசனையோடு இருக்கணும். அதனால் கண்டிப்பாக எள்ளு சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் எள்ளு சேர்க்காமலும் செய்கிறாங்க. எள்ளை முதல்ல வெறும் வானலியில் நல்லா வெடிக்கணும், படபடன்னு வெடிக்கணும். சிம் ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுட்டு வறுத்து முதல்ல தனியாக எடுத்துக்கலாம். ஏன்னா அது சீக்கிரம் வறுபட்டுரும். அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள்லாம் போடலாம். இப்போ பாருங்கள், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மல்லி, வெந்தயம், மிளகு, இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் போடலாம். எள்ளு வந்து சீக்கிரம் வறுபட்டுட்டோம்னா முதல்ல தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். ஆனால் எல்லாம் சேர்த்து தான் நம்ம பொடி பண்ண போகிறோம். இந்த பருப்பு வகைகள்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்க்காமலே வறுக்கிறோம். கொஞ்சம் நிறம் மாறினப்புறம் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மிக்சி ஜாரில் முதல்ல எள்ளை சேர்த்துக்கிறேன். அடுத்தது இப்போ வறுத்து வச்ச பொருட்கள் அதையும் அதே மிக்சி ஜார்லேயே சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ அதே வானலிலே இப்போ 100 கிராம் புளி எடுத்தால் 200 ml அளவுக்கு நல்லெண்ணெய் வேணும். நல்லெண்ணெயில் தான் புளிக்காய்ச்சல் செய்யணும். அதில் ஒரு 2 டீஸ்பூன் முதல்ல எண்ணெயை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கட்டி பெருங்காயம் தான் ரொம்ப நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும். இந்த கட்டி பெருங்காயத்தை முதல்ல எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துன்னுட்டு அடுத்தது மிளகாய். அந்த காலத்தில் வந்து எங்கள் தாத்தா ரொம்ப நல்லா அந்த புளிக்காய்ச்சல் செய்வார். இந்த மாதிரி பெருங்காயம், மிளகாய் நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துப்பார். வெந்தயத்தை ட்ரையாக வறுத்துப்பார். நாங்கள் இரும்பு உரல், அந்த காலத்தில் மிக்சி கிடையாது, இரும்பு உரலை நாங்கள் இடித்து கொடுப்போம். அந்த ரசப்பொடி, இட்லி மிளகாத்தூள்லாம் அந்த மாதிரி இரும்பு உரல் பெருசாக இருக்கும், அதில் தான் இடிப்போம். இந்த மாதிரி இடிச்சுட்டு தாளிதம் புளி கரைசல் இதை வச்சு தான் அந்த காலத்துலலாம் பெரியவங்க வந்து புளிக்காய்ச்சல் சொல்லி செய்வாங்க. ஃப்ரிட்ஜு கிடையாது அப்போல்லாம், வெளியே வச்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை பொடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது மிக்சியில் வறுத்து வச்ச பெருங்காயம், மிளகாய், இது ரெண்டத்தையும் நம்ம கொரகொரப்பாக பொடிச்சாலும் பரவாயில்ல, இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அந்த பொருட்களையும் இதையும் ஒன்றா சேர்க்காதீங்க, தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதை வச்சுட்டு நம்ம எப்படி புளிக்காய்ச்சல் செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ திரும்பவும் அதே வானலி, நல்லா கவனிச்சுக்கோங்க, அதே வானலிலே எடுத்து வச்ச எண்ணெயில் பாதி அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். இதில் கடுகை தவிர்த்துட்டு நல்லா 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை. கண்டிப்பாக வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. பச்சை நிலக்கடலை நல்லா இருக்காது. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. முதல்ல இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு நிறம் மாறினதுக்கப்புறம் நம்ம அடுத்தது நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்து படபடன்னு பொரியும். அடுப்பை நிறுத்திட்டு அதே சூட்லேயே நீங்கள் கிளறிண்டே இருந்தீங்கன்னா அந்த கருவேப்பிலையெல்லாம் மொறுன்னு ஆகிடும். அதே சமயத்தில் அந்த ஹீட்டில் இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் அந்த தாளிதம் வரும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை தனியாக நம்ம வச்சுக்கணும். நான் செஞ்சு காமிக்கிற இந்த புளிக்காய்ச்சல் வந்திங்கன்னா இந்த தாளிதம்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்நீரில் ஊறினால அந்த புளி வந்து நல்லா ஊறின்னு இருக்கு. ரொம்ப ஈஸியாக நம்ம புளியை கரைக்கலாம். கடைசி வரைக்கும் அந்த பல்ப்பு வந்து நல்லா திக்காக கிடைக்கும்.
பார்த்தீங்களா, ஒரு சாம்பார் அளவுக்கு நான் கரைச்சி எடுத்திருக்கேன். இன்னும் ஒரு தடவை கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் கரைச்சிக்கிறேன். ரொம்ப நீர்க்க கரைக்கக்கூடாது. கரைச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் உங்களுக்கு இந்த புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிறதுக்கு. கொஞ்சம் கடைசியாக அந்த புளிச்சக்கை இருந்தால் கூட அதை நம்ம சாம்பார் கூட பண்ணிக்கலாம். அதிகமாக இருந்தால் சாம்பார் பண்ணிக்கலாம். ரொம்ப குறைச்சலாக இருந்தால் ரசம் செஞ்சுக்கலாம். கடைசியில் இருக்க புளிச்சக்கையை நீங்கள் தூக்கி எறிஞ்சிட வேண்டாம். இதை திரும்பவுமே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி புளிக்கரைசல் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ அடுத்தது தாளிதத்தில் பார்த்தீங்கன்னா கடுகு, வரமிளகா இது மட்டும்தான் தாளிக்க போகிறோம். இப்போ ஒரு பெரிய வாணலி எடுத்துட்டு இருக்கேன். மீதி இருக்கிற 100 ml எண்ணெயை நான் சேர்த்துக்கிறேன். வாணலியில் நல்லா 1.5 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூட அந்த உடச்சி வச்ச வரமிளகா வந்து நல்லா ஓரளவுக்கு ஒரு கருப்பாகவே ஆனால் கூட தப்பில்லை. நல்லா பொரியணும். அந்த எண்ணெயில் இந்த காரம் முழுக்க இறங்கணும். இந்த அளவுக்கு கலர் மாறினப்புறம் நல்லா ஒரு சின்ன ஸ்பூனால் 2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும், தெறிக்கும். இப்போ பாருங்கள் சேர்த்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம்தான். நல்ல எண்ணெயெல்லாம் மேலே வரும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ உப்பு பார்த்துக்கோங்க. கையில் வந்து பாதி அளவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். டேபிள் ஸ்பூனுக்கு வித்தியாசம் காமிக்கிறேன். ஸ்பூன் இல்லை, 1 டேபிள் ஸ்பூன். பச்சடி கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் நல்ல 1 கரண்டி அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அது வந்து அந்த புளிப்பு காரத்தெல்லாம் நல்லா சமம் பண்ணி கொடுக்கும். நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து லேசாக மேலே வரும் கொதிச்சு. அந்த அளவுக்கு நம்ம இதுக்கு டைம் கொடுத்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும். இப்போ பார்த்துட்டே இருங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பல்ப்பு வந்து கெட்டிப்பட்டுட்டே இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்தது பொடிச்சு வச்ச மிளகாத்தூள் பாருங்கள், பொடிச்சு வச்ச மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன். எடுத்து அப்படியே நம்ம எடுத்து கொட்டிடக்கூடாது. அந்த கலரே பார்த்தா தெரியும். அதனால் ஒரு டீஸ்பூன் நிறுத்தி வச்சுட்டு நான் மீதி எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். அதே போல் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வறுத்தோம் இல்லையா, அது பாருங்கள் 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்குறேன். வறுத்தது எல்லாம் அப்படியே கொட்டிடக்கூடாது. 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மீதி எப்படி சேர்க்கணுங்கிறதையும் சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த வறுத்த இன்க்ரீடியன்ஸ் பருப்பு வகைகளும் மிளகாத்தூள் போட்டோன்னே நல்லா திக்காயிடும். 2 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா திக்காயிடும். 2 நிமிஷம் இதுக்கப்புறம் கொதிச்சா போகிறோம். திரும்பவும் ஆயில் மேலே வரும். இப்போ நான் இருக்கிற மிளகாத்தூளையும் போட்டுட்டேன். காரம் போராதுன்னு தெரிஞ்சுது, அதனால் போட்டுட்டேன். அப்போ வறுத்து வச்ச அந்த மிளகா கரெக்டாக இருக்கும். 20 மிளகா நான் எடுத்துட்டுருக்கேன். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயில் வந்து மேலே வருது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை நம்ம நிறுத்திடலாம். நிறுத்திட்டு இப்போ பாருங்கள் தாளிதம் சேர்க்குறேன். இதை வந்து டைரெக்டாக அப்படியே புளிக்காய்ச்சல் அவ்வளோவுமே நீங்கள் 1 கிலோ அரிசிக்கு தாராளமாக கிளறலாம். அப்படிங்கிறப்ப இந்த தாளிதத்தை மேலே போடுவாங்க சாதத்துக்கு மேலே. அந்த புளி சாந்துன்னு சொல்லுவாங்க, அதை சேர்த்து அப்படியே க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த தாளிதம். இப்போ நான் அட்லீஸ்ட் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா கூட புளியோடு போட்டு அந்த தாளிதத்தை கொதிக்க விடாமல் இந்த மேலே போடுறப்ப புளி கூட ஊறினா கூட நம்ம எடுத்து பிசைகிறப்ப அந்த நிலக்கடலை நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இது ஒரு புதுவிதமான மெத்தடு. ஆனால் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை பாருங்கள், நான் சில்வர் வாணலியில் செஞ்சுருக்கேன். இதே நீங்கள் உங்கள் வீட்டில் இண்டாலியன் வாணலியில் செஞ்சீங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றணும். இப்போ நான் அதை 1 hour அப்படியே இந்த வாணலியில் வைக்க போகிறேன். இண்டாலியன் வாணலினா அந்த உப்பு புளியெலாம் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். அதுக்காக உடனே மாற்ற சொல்கிறேன். 1 hour கழித்து பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லை, நல்லா திக்காகிடுது பார்த்தீங்களா. இப்போ இதை நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ண போகிறோம். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஊறுகாய்க்கு எப்படி மேலே எண்ணெய் விடுவோமோ அதே மாதிரி கண்டிப்பாக நல்லெண்ணெய் விடணும். இப்போ 200 ml எடுத்தேன்னு நான் சொன்னேன். அது கூட இன்னொரு கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயே விடணும். இந்த வாணலியில் நான் அப்படியே புளியோதரை பிசைஞ்சு காமிக்க போகிறேன் சாதத்தை. இப்போ பாருங்கள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விடுறேன். இந்த மாதிரி எண்ணெயை விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜே வேண்டாம், வெளியே வச்சா கூட நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் மாதக்கணக்குக்கு நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு பேச்சுலர்ஸ்க்கோ லேடிஸ் ஜென்ஸுக்கு வந்து வீட்டிலேருந்து அம்மாக்கள் வந்து இந்த மாதிரிலாம் புளிக்காய்ச்சல் செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு சாதம் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு. கண்டிப்பாக இந்த மாதிரி புளிக்காய்ச்சல் மேலே எண்ணெயை விட்டுட்டிங்கன்னா அவங்க 1-2 நாள் ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்தால் கூட உங்களுக்கு வீணாக போகாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இப்படி எடுத்தாலே எண்ணெய் கூட வரும். சாதத்தில் நம்ம திரும்பவும் தனியாக எண்ணெய் சேர்த்து பிசையணும்னு அவசியம் இல்லை. நான் பாருங்கள், ஒரு 1/4 படி
ஒரு 200 ml டம்ளரில் அளவுக்கு சாதம் வடித்து நல்லா உதிராக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பச்சரிசியோ புழுங்கல் அரிசியோ எதுவாக இருந்தாலும் அந்த சாதம் எப்படி இருக்குன்னா வெந்திருக்கணும், ரொம்ப விதையாக இருக்கக்கூடாது. புளியோதரை அப்படின்னா சாதம் அப்படியே விதையாக இருக்கணும், அப்போ தான் நல்லா உதிராக இருக்கும்னு நினைக்காதீங்க, நேராக மென்னி அடைக்கும். இப்போ இதில் ஒரே ஒரு டிப்ஸு நான் சொல்ல மறந்துட்டேன், செய்யறதுக்கும் மறந்துட்டேன். கோவில் புளியோதரை மாதிரி இருக்கணும்னா முதல்ல இந்த சூடாக இருக்க சாதத்தில் கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துன்னு நம்ம பிசைஞ்சால் அந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் புளிக்காய்ச்சல் சேர்த்துருக்கேன். நம்ம வறுத்து வச்ச பொடி இருக்கு இல்லையா, எள்ளு கூட, அதில் ஒரே 1 டீஸ்பூன் அந்த சாதத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். 1 டீஸ்பூன் சேர்த்துட்டா போதும். என்னதான் புளிக்காய்ச்சல் இந்த பொடி சேர்த்தா கூட இந்த மாதிரி தனியாக சேர்க்குறப்போ இன்னும் வாசனை நல்லாயிருக்கும். புளிக்காய்ச்சல் எப்போல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அப்போ ஒரு டீஸ்பூன் நீங்கள் சேர்த்திங்கன்னா புளிக்காய்ச்சலும் தீர்ந்து போயிடும், பொடியும் கரெக்டாக தீர்ந்து போயிடும். இப்போ ரொம்ப ஜென்டிலாக பிசைங்க, அப்படியே ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் அப்படி சுற்றி வர ஜென்டிலாக பிசைங்க. எப்போதுமே இந்த புளிக்காய்ச்சல் அப்படிங்கிறது பெசரி வச்சு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த புளிக்காய்ச்சலோட எசன்ஸ் பூரா சாதத்தில் இறங்கியிருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் போரில் புளிக்காய்ச்சல் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு முறை நீங்கள் புளிக்காய்ச்சல் எடுக்கிறப்பையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு அந்த எண்ணெய் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வீணாக போகாது. மஞ்சப்பொடி போடாமல் பெசறனா கூட உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும், கலர் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், மஞ்சப்பொடி சேர்த்து நான் பெசரி வச்சுருக்கேன். பார்க்க கலர் அட்ராக்ஷனாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.